Good morning student. இன்னைக்கு என்னன்னா thermal engineering and IC engines practical subjectல first experiment பார்க்கலாம். First experiment பார்க்கும்போது pour timing diagram. அதாவது என்னன்னா pour timing அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2 stroke engine, அதாவது upward downward இந்த ரெண்டு ஸ்ட்ரோக்கும் நடக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். இதோட எய்ம் பார்க்கும்போது டு ட்ரா த போர் டைமிங் டயக்ராம் கிவன் 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். அதாவது 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம போர் டைமிங் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணும்போது இந்த பிஸ்டன் மூமெண்ட்டு கிராங்கில் எவ்வளோ ஆங்கிள் க்ரியேட் ஆகும், எவ்வளோ ஆங்கிள் உருவாகும் அப்படின்றத இந்த போர் டைமிங் டயக்ராமில் நம்ம நோட் பண்ணணும். இதில் பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது அது ஸ்பார்க் இக்னிஷன். இந்த பெட்ரோல் இன்ஜின் பார்க்கும்போது நம்ம இன்னொரு நேமு எஸ்ஐ இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்பார்க் இக்னிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அதோட அப்பாரட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கட் செக்ஷன், அதாவது பெட்ரோல் இன்ஜினோட கட் செக்ஷன். ஆல்ரெடி உங்களுக்கு இமேஜ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட கட் செக்ஷன் ட்ராயிங் சப்ஜெக்டில் பார்த்து வந்துருப்போம். பாட்டம் ஆஃப் செக்ஷன், டாப் ஆஃப் செக்ஷன் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஆப்பிள் இருக்குது ரெட் கலரில், அதை 4 பகுதியாக கட் பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட் வச்சு 4 பகுதியாக கட் பண்ணும்போது ஒன் சைடு கட் பண்ணி எடுத்தோன்னா ஒயிட் கலர் தெரியும் இல்லைங்களா? ஸோ அதுதான் கட் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கட் செக்ஷன் செட்டப் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட் அப்பாரட்டஸ். செகண்ட் ஒன்று த்ரெட்டு, அதாவது நூல் எதுக்குன்னா இன்ஜினோட ஃப்ளைவீல் வட்ட வடிவில் இருக்கும். அந்த வட்ட வடிவை நூல் மூலமாக அளந்து அதிலேருந்து நம்ம ஸ்டீல் ரூலை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. சாக் பீஸ் மார்க்கிங் பர்பஸ்க்காக சாக் பீஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் டேபிளேஷன் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு போர் டைமிங்கில் ஃப்ளைவீல், இன்ஜின் ஃப்ளைவீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது நம்ம காலேஜில் உள்ள செட்டப் பார்க்கும்போது 550, அதாவது ஃப்ளைவீலோட சுற்றளவு அப்படின்னு பார்க்கும்போது 550. இது எப்படி அளக்கிறது அப்படின்னா, ஃப்ளைவீல் வந்துட்டு வட்ட வடிவில் இருக்கும். இதை இன்ஜினில் பிஸ்டனோட சேர்த்து கட் செக்ஷன், அதாவது வெட்டப்பட்ட பகுதிக்கும் அந்த வீலுக்கும் இணையாக ஒரு கோடு இருக்கும், அதாவது ஆக்சிஸ் இருக்கும். அந்த ஆக்சிஸ்லேருந்து நம்ம ஃப்ளைவீலில் முழு சுற்றளவுக்கு நூலை சுற்றி நம்ம இந்த அளவை எடுத்துக்கலாம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ளைவீல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த டேபிளேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஈவெண்ட், அதாவது என்னென்ன சுற்றுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போர் டைமிங்கில் என்னென்ன சுற்றுகள் நடைபெறும் அப்படின்ட்டு. அதில் ஐபிஓ இன்லெட் போர்ட் ஓப்பன், அதே மாதிரி ஐபிசி இன்லெட் போர்ட் க்ளோஸ். அதாவது இன்லெட் போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னா ஃபியூலு ப்ளஸ் ஏர் ரெண்டுமே கலந்து இது இன்லெட் ஆகும், இன்ஜின் சிலிண்டருக்குள்ளே இன்லெட் ஆகும். இன்லெட் போர்ட் க்ளோஸ், இந்த க்ளோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அது எப்போ க்ளோஸ் ஆகுனா இன்ஜின் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்குன்ற போது நமக்கு இன்லெட் போர்ட்டு க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் போர்ட்டு ஓப்பன். எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் எதுக்குன்னா எரிந்த வாயுக்களை வெளியே அனுப்புறதுக்காக எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் பயன்படுத்துவோம். எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ் அப்படின்னு பார்க்கும்போது எரிந்த வாயுக்களை வெளியே அனுப்பிச்ச பிறகு மறுபடியும் நமக்கு சக்ஷன் ஸ்ட்ரோக் நடைபெறுவதற்கு இந்த எக்ஸாஸ்ட் போர்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அதுவே டிபிஓ ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ஓப்பன், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் க்ளோஸ். இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ஓப்பன், ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் க்ளோஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இமேஜ்லேயே தெரியும், ஃபியூல், அதாவது ஏர் ஃபியூல் மிக்சரை இன்ஜின் சிலிண்டர் ஹெட்டுக்கும் பிஸ்டன் ஹெட்டுக்கும் கிராங்க் கேஸுக்கும் சப்ளை பண்ணுறது தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட். இது ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி இருக்கும். அது நம்ம என்னன்ட்டு டயக்ராமில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று டிடிசி டாப் டெட் சென்டர், அப்புறம்
பிடிசி டாப் டெட் சென்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிடிசி அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்டனு சிலிண்டர் உள்ளார அதிகபட்சமாக டாப்பில் எவ்வளோ தூரம் நகருது. பிடிசி அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்டனு பாட்டமில் அதிகபட்சமாக எவ்வளோ தூரம் நகரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டிடிசி பிடிசி அப்படின்ட்டு. இதில் டேபிளேஷன் பார்க்கும்போது இந்த ஈவெண்ட் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் வந்து எப்போலாம் நடக்கும், அதாவது இன்லெட் போட்டு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. அது எப்போ ஓப்பன் ஆகுனா பிஃபோர் டிடிசி டாப் டெட் சென்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்லெட் போர்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் முடிச்சுட்டு எரிந்த வாயுக்களை பிஸ்டன்னு வெளியில் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் டிடிசிலேருந்து பிடிசிக்கு மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகும்போது உங்களுக்கு இன்லெட் போட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற சமயத்தில் நமக்கு என்னென்னா அதுதான், அதாவது டிடிசி வர்றதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்லெட் போட்டு எப்போ க்ளோஸ் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும்னா நமக்கு கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் நடக்கும்போது இன்லெட் போட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர் டிடிசி அப்படி நம்ம நோட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் பிஃபோர் டிடிசி, எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ் ஆஃப்டர் பிடிசி, ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ஓப்பன் பிஃபோர் பிடிசி, ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் க்ளோஸ் ஆஃப்டர் பிடிசி. ஸோ இந்த ஆஃப்டர் பிஃபோர் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமிங் டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு நீட்டாக புரியும். ஸோ அடுத்தது டைமிங் டயக்ராம் பார்க்கலாம். இதில் இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றத ஃப்ளைவீலில் மெஷர் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ளைவீலை ரொட்டேஷன் பண்ணி ஃப்ளைவீலுக்கு எவ்வளோ தூரம் நகர்த்தணும்னா இன்லெட் போட்டு ஓப்பன் ஆகும், இன்லெட் போட்டு க்ளோஸ் ஆகும் அப்படின்றத இந்த டிஸ்டன்ஸ் இங்கே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஆங்கிள், அதாவது ஃப்ளைவீலு எவ்வளோ கோணத்துக்கு நகர்ந்துச்சுன்னா இன்லெட் போட்டு ஓப்பன் ஆகும், இன்லெட் போட்டு க்ளோஸ் ஆகும் அப்படின்ற கோணம் ஆங்கிளை இந்த காலத்தில் நோட் பண்ணணும். இதுக்கு தகுந்த ஃபார்முலா என்னென்னா ஆங்கிள் ஆஃப் கர்வ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ளைவீல் இன்ட்டு 360 அப்படின்னு நோட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்லெட் போர்ட் வந்து 15 mm டிஸ்டன்ஸ் இருக்குன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது 550, அதாவது இது ஃபிக்ஸடு 550 இன்ட்டு 360 டிகிரி. இந்த 360 அப்படின்னு பார்க்கும்போது இன்ச்சி ஃப்ளைவீல் சுற்றளவு கோணம் 360 டிகிரி. ஸோ அதனால் 360 நமக்கு கால்குலேட் பண்ணோன்னா 9.81 வரும். ஸோ ஆங்கிள் 9.81 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம 4 டைமிங் டயக்ராம், அதாவது 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினில் எடுக்கணும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த செட்டப் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த செக்ஷனில் தேவையான அப்பரேட்டஸ் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு மெஷர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணணும்னா ஃப்ளைவீலோட சுற்றளவு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ளைவீல் அதை மெஷர் பண்ணணும். அதை எப்படி மெஷர் பண்ணணும்னா நம்ம கட் செக்ஷன் கட் பண்ணியிருப்பாங்க, அந்த கட் செக்ஷனுக்கும் ஃப்ளைவீலுக்கும் இணையான வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும். அந்த ஆக்சிஸை நம்ம 0 பாயிண்டாக செட் பண்ணிக்கணும் ஃபிக்ஸடாக. ஸோ அதில் இருந்துட்டு ஃப்ளைவீலை நூல் எடுத்து அந்த வீலை முழுக்க சுற்றி நம்ம மறுபடியும் 0 பாயிண்ட் கொண்டு வந்துட்டு ஸ்டீல் ரூலில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ளைவீலை மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்க்கும்போது டிடிசி பிடிசி, அதாவது டாப் டெட் சென்டர் நோட் பண்ணணும், பாட்டம் டெட் சென்டர் நோட் பண்ணணும். அது எப்படி நோட் பண்ணுறது அப்படின்னா பிஸ்டனோட அதிகபட்ச உயரத்தின் மதிப்பு, அதாவது என்னென்னா டாப் லெவல் பொசிஷன் ஃப்ளைவீலை ரொட்டேட் பண்ணுறோம். ஃப்ளைவீலை ரொட்டேட் பண்ணும்போது எப்போதுமே ஃபார்வர்டில் தான் ரொட்டேட் பண்ணணும், அதாவது கடிகார சுற்றும் திசையில் தான் ரொட்டேட் பண்ணணும், கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். ஸோ நம்ம பிஸ்டனை எந்த பொசிஷன் இருந்தாலும் சரி கட் செக்ஷனில் நம்ம அதிகபட்சம் தூரத்துக்கு மேல் நோக்கி கொண்டு போகணும். அப்படிங்கும்போது ஃப்ளைவீலை கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம்.
ரொட்டேட் பண்ணும்போது அதிகபட்ச உயரத்தை பிஸ்டன் அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம அந்த கட் செக்ஷனில் டிடிசி அப்படின்னு நோட் பண்ணணும், டாப் டெட் சென்டர் அப்படின்ட்டு. மறுபடியும் ஃபார்வேர்டை ரொட்டேட் பண்ணுறோம், பிஸ்டனு டாப் டெட் சென்டருக்கு அப்புறம் ஆஃப்டராக மறுபடியும் டவுன்வர்டு, அதாவது கீழே வரும். கீழே வரும்போது கடைசி மதிப்பு, அதாவது பாட்டம் பொசிஷனில் அதிகபட்ச மதிப்புக்கு வரும். ஸோ அந்த பொசிஷனை நிப்பாட்டிட்டு சாக் பீஸில் ஃப்ளைவீலில் மார்க் பண்ணணும், பிடிசி அப்படின்ட்டு. இப்போதைக்கு நமக்கு 2 பாயிண்ட் நம்ம நோட் பண்ணியிருப்போம், டிடிசி அண்டு பிடிசி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃப்ளைவீலில் நம்ம நோட் பண்ண மாதிரி டிடிசி நோட் பண்ணணும், அதே மாதிரி பிடிசி நோட் பண்ணணும், அதாவது டாப் டெட் சென்டர் பாட்டம் டெட் சென்டர். இதில் நமக்கு டேபிளேஷனில் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்லெட் போர்ட்டு எப்போ ஓப்பன் ஆகுனா டிடிசிக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்லெட்டு ஓப்பன் ஆகும். அதாவது இன்லெட் ஓப்பன் ஆனால் தான் ஏர் ஃபியூல் மிக்சரு சிலிண்டருக்குள்ளார என்ட்ராகும். ஸோ அதனால் இதோட பொசிஷனை பிஃபோர் டிடிசி அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். இன்லெட் போர்ட் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு ஏர் ஃபியூல் மிக்சரு சிலிண்டருக்குள்ளார வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது பிஸ்டன் ஃபார்வர்டில் மூவ் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும்னா இன்லெட் போட்டு க்ளோஸ் நடக்கும். க்ளோஸ் நடக்கும்போது நமக்கு எங்கே நடக்கும்னா டிடிசிக்கு அப்புறம் நடக்கும். ஸோ அதுதான் ஆஃப்டர் டிடிசி அப்படின்னு சொல்லி நோட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு என்னென்னா கம்ப்ரஷனு, அதுக்கப்புறம் பவரு, எக்ஸாஸ்ட். ஸோ எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்படின்னா பிடிசி, அதாவது பாட்டம் டெட் சென்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி எக்ஸாஸ்ட் போர்ட்டு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் போர்ட் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா பிடிசிக்கு அப்புறமேட்டுக்கு எக்ஸாஸ்ட் போர்ட்டு க்ளோஸ் ஆகும். அதாவது என்னென்னா எரிந்த வாயுக்களை வெளியில் அனுப்பக்கூடிய செயல் தான் இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன், எக்ஸாஸ்ட் போர்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இடைப்பட்ட நகர்வு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ஓப்பன் அண்டு க்ளோஸ். இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ஓப்பன் அண்டு க்ளோஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஓப்பன் ஆகுனா, இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இன்ஜின் சிலிண்டருக்குள்ளார ஃபியூலை கிராங்க் கேஸுக்கும் ஹெட்டுக்கும் மாற்றி மாற்றி நகர்த்துவதற்காக இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் ஆயிருமா. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஏர் ஃபியூல் மிக்சரு உள்ளார என்ட்ரு ஆகணும் மறுபடியும். ஸோ அதுக்காக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ஓப்பன், அதாவது பிடிசிக்கு முன்னாடி நடக்கணும். அதே மாதிரி பிடிசிக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் க்ளோஸ் நடக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம நோட் பண்ணக்கூடியது போர்ட் டைமிங் டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ரஷனு, அப்புறம் எக்ஸாஸ்ட். இங்கே பார்க்கும்போது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கு, இங்கே எக்ஸாஸ்ட் நடக்கும். ஆக்சுவலாக இதில் நம்ம லேபில் உள்ள ரீடிங் நோட் பண்ணும்போது நம்ம டேபிளேஷன்லேயே பார்த்துருப்போம். இன்லெட் போர்ட் வந்துட்டு ஒரு 15 mm டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா ஸோ அதோட ஆங்கிள் 9.8 டிகிரி ஆங்கிள் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே இன்லெட் போர்ட்டோட ஆங்கிள் வர்றது அதுவும் நோட் பண்ணிக்கணும், ஒரு 10 டிகிரி இல்லைன்னா 11 டிகிரி அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன், ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ஓப்பன், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 45 டிகிரி இருக்குது, இது ஒரு 60 டிகிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணணும். நோட் பண்ணும்போது இது எதுக்குன்னா இந்த கிராங்கோ இல்லை ஃப்ளைவீலோ அதோட ஆங்கிள் டைரெக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன், ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ஓப்பன், க்ளோஸ் இதெல்லாம் நோட் பண்ணணும். நோட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலாவும் நம்ம ஆல்ரெடி பார்த்து வந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் போர்ட் டைமிங் டயக்ராம் நோட் பண்ணணும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஓகே, தேங்க்யூ.